கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்தித்து இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 2 நாளாகவும் 20:17 ஒரு பகுதி. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று தீர்க்க தரிசனமாக தைரியமூட்டுகிற ஒரு நல்ல வார்த்தை இந்த நாளிலே நாம் கேட்கிறோம். அன்பானவர்களே, யூதா ஜனங்களுக்கும் எருசலேமில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக ஒரு கூட்டம் கூடுகிறது. அழிவுக்கு ஏதுவான சில திட்டங்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் தெய்வ மனுஷன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை இப்படி வருது. நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், ஒன்றே ஒன்று செய்யுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அணிவகுத்து நில்லுங்கள், தரித்து நின்னுங்க. ஒவ்வொரு இடத்துல நில்லுங்க, அங்கே இங்கே ஓடாமல், அங்கே இங்கே யோசிக்காமல் ஒவ்வொரு இடத்துல அணிவகுத்து வரிசையாக நீங்கள் நில்லுங்கள். ஆண்டவர் உங்கள் சார்பாக என்ன செய்வார்? வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பார். நீங்கள் அந்த வெற்றியை காண்பீர்கள். ஆகவே பயப்படாமல் நிலகுலைஞ்சு போகாமல் இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை தேவ மனுஷன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கும் எதிராக பல யுத்தங்கள், பல நாசமோசமான சதித்திட்டங்கள், அழிவுக்கு ஏதுவான காரியங்கள், சத்துருவானவன் அப்படியே உங்களை பயமுறுத்தும்படியாக உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவான். உங்கள் காதுகள் கேட்க, உங்களுடைய இருதயத்தில் அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரியான சம்பவங்களை முன்னால் நிறுத்துவான். அது ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், நெருக்கடியான சூழ்நிலைகளாக இருக்கலாம், உங்களை நம்பினவங்களே எதிரியாக மாறியிருப்பாங்க. இப்படி பல்வேறு விதங்களிலே சத்துருவானவன் எழும்பி நிற்கிறதை கண்டு கலங்காதீர்கள். இன்றைக்கு தெளிவான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னென்னா, நீங்கள் சாதாரணமாக நின்னுங்க. ஆண்டவரே என்று சொல்லி கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் போதும் எனக்கு என்று சொல்லி ஆண்டவர் சார்பாக நீங்கள் நில்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்யக்கூடிய யுத்தத்தை பாருங்கள். காரியம் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி அமைப்பதை பாருங்கள். நீங்கள் தெய்வீக சுகம் அடைகிறதை உணர்வீர்கள். நெடுநாள காத்திருத்த அந்த நெருக்கடியிலிருந்து ஒரு விடுதலையை இன்றைக்கு காண்பீங்க. இப்படி எந்தெந்த விதத்திலெல்லாம் போராட்டமான சூழ்நிலையில் இருந்தீங்களோ அந்த போராட்டங்கள் அதில் இருந்து நீங்கள் விடுதலை ஆவதை, கர்த்தர் கொடுக்கிற விடுதலை அனுபவிக்கிறதை இந்த நாளை நீங்கள் காண முடியும். ஆகவே கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை கண்டு நீங்கள் கலிகூறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இதுவரைக்கும் அச்சுறுத்தி கலங்கடித்த, கண்ணீர் வடிக்க வைத்த அந்த காரியம் உங்களை விட்டு விலகி கர்த்தரால் வரக்கூடிய ரட்சிப்பை, பாதுகாப்பை இந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள். தைரியமாக நில்லுங்கள். நீங்கள் எந்த விஷயத்திலும் இன்னைக்கு நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. ஆகவே கர்த்தர் உங்களோடு இருப்பதை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய கண்கள் காணும். நீங்கள் வெற்றி அடைவீர்கள், சுகம் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த நல்ல நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கலங்கி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுக்காக கர்த்தர் நீர் யுத்தத்தை செய்து காரியத்தை எங்களுக்கு சாதகமாய் வெற்றியாய் மாற்றி தருகிறீர். நாங்கள் இன்றைக்கு நீங்க கொடுத்த வெற்றியை பார்க்கக்கூடியவர்களாய் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு இனி நிந்தை, அவமானம், கேவலம், வியாதியில் எந்த விதமான பிரச்சனைகளில் நாங்கள் சிக்குண்டு போவதில்லை. அந்த நாளை ஆண்டவரே எனக்கு தந்து, எங்களுக்கு தந்தீர், நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன்.